சொசைட்டி பரிதாபங்கள் முழுக்க முழுக்க எங்கள் ஜாதிக்கு அகைன்ஸ்டாக ஒரு மார்க்கு அகைன்ஸ்டாக அதை கட்டமைச்சு அதோட ஃபுல் கண்டென்ட்டுமே எங்களுக்கு, அதாவது இன்னொரு எங்கள் கோவத்துக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு ஜாதியை கம்பேரிசன் பண்ணி ஒரு ஜாதியை வந்து நல்லவங்க மாதிரியும் எங்களை கெட்டவங்க மாதிரியும் தவறுகள்லாம் வந்து எங்களால் தான் நடக்குதுன்ற மாதிரியும் எங்களை வந்து ப்ளேம் பண்ணி அந்த வீடியோ முழுக்க முழுக்க பண்ணுனதுனால தான் எங்கள் கோவம். அதனால இல்லை அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் சமூகத்தோட பேர் அவங்க சொல்லியிருக்காங்களா? இல்லை, அப்படி சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டே சொல்கிறாரு. ஏன்டா முதுகில் குத்துட்டேன், என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன், முதுகில் மிளகாப்பொடியை ஊற்றி. இல்லை அப்படி சொல்ல, அவங்க மிளகாப்பொடியை தூவி முதுகில் குத்துறைய மூதேவி நீ வீரனா, நெஞ்சுக்கு நேருக்கு நேர் வா. அப்போ அந்த ரெண்டு ஒரு பாவம் செய்யப்பட்டிருக்கான், அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இவன் ஒன்று இருக்கான், அதுக்கான தண்டனை சிறைக்கு போயிட்டான், குண்டாசு போட்டு தண்டனை அனுப்பிக்க போகிறான். ஆனால் அடுத்த இதுக்கு இவங்க வழி வகுக்கிற மாதிரி முதுகில் குத்திட்டேடா அப்போ நேருக்கு நேர் வரான்றாங்களா இது சமூகத்துக்கு குறிப்பிட்டு சொல்லும்போது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா உன் சமூகத்தை படிக்க வை, உன் சமூகம் தற்குறி, இவங்க சொல்கிற அடையாளங்கள் பூராமே எங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி மீண்டும் திருப்பி உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். அவர் இதை முடிச்சுட்டு ஒரு சர்ச்சைக்குரிய மேல உளவுன்ற ஒரு நினைவிடத்துக்கு போய் ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோவை எங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஷேர் பண்ணுறாங்க. யார்? அந்த சமூகத்தை சேர்ந்த சிலர் தான் சொல்லுவேன், அதை வம்புழுக்கணும்னு இருப்பாங்கல்ல ஒவ்வொரு கேஸ்ட்லேயும். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க கட் பண்ணி அதை ரீல்ஸாக, அந்த ஃபுல் நிகழ்ச்சியை ரீல்ஸாக எங்களுக்கு அகைன்ஸ்டாக ட்ரோலாக போடுறாங்க.